விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை ஜூலை 10ஆம் தேதி நடக்கிறது. களத்தில் திமுக, பாமக, நாம் தமிழர் என பிரதான கட்சிகள் போட்டியில் இருக்கின்றனர். இடைத்தேர்தலில் இருந்து விலகியிருக்கும் அதிமுகவின் வாக்குகள் எந்த கட்சிக்கு சாதகமாக அமையவிருக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். சில தினங்களுக்கு முன்பு விக்கிரவாண்டியில் பரப்புரையின் போது பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமகவுக்கு ஓட்டு போட்டால் நலத்திட்டங்கள் கிடைக்காது, பணிகள் எதுவும் நடக்காது என ஆளும் தரப்பினர் கூறுவதாக தகவல் வெளியாகியிருந்தது. திமுகவின் அத்துமீறல்களை மீறி 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாமக வெற்றி பெறும். அதிமுகவினர் தங்களது வாக்குகளை வீணடிக்கக்கூடாது, பாமகவுக்கு வாக்கு செலுத்த வேண்டும். அதிமுக பாமகவுக்கு பொது எதிரி திமுக தான் என வெளிப்படையாக அதிமுக வாக்குகளை தங்கள் கட்சி பக்கம் திருப்ப பேசியிருந்தார் ராமதாஸ். ராமதாஸ் பேச்சின் பின்னணி என்ன? பாமக வெற்றியை உறுதி செய்யவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக விலகியதாக திமுக குற்றச்சாட்டை முன்வைத்தது. அதே வேளையில் திமுகவை வெற்றி பெற செய்ய அதிமுக விலகி இருப்பதாக பாஜக தெரிவித்திருந்தது. ஆனால் அதற்கான உண்மை காரணம் ராமதாஸ் பேசியதன் வாயிலாக நமக்கு தற்போது தெரிகிறது. கூட்டணி கணக்கால் அதிமுக விக்கிரவாண்டியில் போட்டி இல்லையா? 2026ஆம் ஆண்டு அதிமுக தங்கள் கட்சியை தக்க வைத்துக் கொள்ள கூட்டணி அவசியம் என நினைக்கிறது. காரணம், 2016ஆம் ஆண்டுக்கு பின் நடந்த தேர்தலில் அதிமுக தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது. அதனால் பலமான கூட்டணியை அமைத்தால் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றியடைய முடியும் என்னும் கணக்கில் இருக்கிறது அதிமுக. அதற்கு பல முயற்சிகளையும் செய்தது. குறிப்பாக அதற்கு முதல் படியாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவை கூட்டணியில் இருந்து வெளியேற வைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டது. ஆனால் அது பலனளிக்கவில்லை. மேலும் பாமக மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கும் என்னும் தகவல் சொல்லப்பட்டது. ஆனால் பாமக பாஜக கூட்டணிக்கு சென்றது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக களமிறங்க திட்டமிட்டது. அப்போதுதான் வரும் இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது என அறிவித்தது அக்கட்சி. காரணம், 2026ஆம் ஆண்டு பாமகவை அதிமுக கூட்டணியில் இணைக்க போட்டியிலிருந்து விலகியுள்ளது அதிமுக என்ற கருத்தை முன்வைக்கின்றனர் அரசியல் ஆய்வாளர்கள். இது தொடர்பாக இரு கட்சிகள் மத்தியிலும் பேச்சுவார்த்தையும் நடந்தது என தகவல் சொல்லப்பட்டது. அதன்பின் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இதை உறுதிப்படுத்தும் வகையில்தான் ராமதாசும் அதிமுகவினர் பாமகவுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என பேசியிருக்கிறார். இதன் வாயிலாக பாமகவை தங்கள் கூட்டணிக்குள் வரவைக்க அதிமுகவின் வியூகம்தான் இந்த புறக்கணிப்பு என்னும் கருத்துக்கள் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகிறது. அந்த கணக்கில்தான் அதிமுக வாக்குகளை வீணாக்காமல் தங்களுக்கு செலுத்த கோரி கூறியிருக்கிறது பாமக. தற்போது கள்ளச்சாராய மரணம் தொடங்கி தமிழகத்தில் அதிகரிக்கும் கொலையால் திமுக மீது மக்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. அது இந்த தேர்தலில் பிரதிபலிக்குமா? மேலும் அதிமுக வாக்குகள் முழுமையாக பாமகவுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறதா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.